ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போன ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு போயிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த விளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து ஸ்ரீரங்கம். திருச்சி ஸ்ரீரங்கமில் பார்க்கிங்லேருந்து நாங்கள் இப்போ தான் கிளம்பிட்டு கோவிலுக்கு போகிற வழியில் சின்ன சின்ன கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோபுரத்து வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். எங்கள் மன்றம்லேருந்து ஒரு 7 பஸ்ஸு கிட்ட ஆளுங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போனோம். எங்களோட வந்த சக்திகள் எல்லோரும் ஸ்ரீரங்க பெருமாளை வணங்குறதுக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். கோவில் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. மார்கழி மாதம்னால ரொம்பவே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. சொர்க்க வாசல் திறக்கிறதுனால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கோவிலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. நாங்கள் லைனில் போயிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு சக்கரத்தாழ்வார சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தா செம்ம கூட்டம். நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பை காட் கிரேஸ் நல்லபடியாக தரிசனம் முடித்து திரும்ப பஸ் போயிட்டு அடுத்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி நாங்கள் மேல்மருவத்தூர் வந்துட்டு இங்கேயும் பார்க்கிங்கில் எங்களை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து நடந்து உள்ளே போனோம். அங்கே போனோன்னே எனக்கு ஃபஸ்ட் டைம்னால ஒன்றுமே எனக்கு புரியலை. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு. ஸோ அதனால் யார் நம்மளோட வந்தவங்க இல்லை வேறு யாரோடையும் மிஸ் பண்ணிடுவோமாங்கிற ஒரு பயத்தோடையே நான் ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சிட்டே போயிட்டே இருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் நல்லாவும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் இருமுடிக்கு வந்து டோக்கன் வாங்குகிற இடம். இங்கே வந்து எங்களோட மன்றத்துலேருந்து எங்களுக்கு டோக்கன் வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த ஆர்ச் தெரியுது இல்லையா, அந்த வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ எல்லாம் ஒரு ஆளுங்களாம் ஒரு சக்திகளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல க்ரௌடு, நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து ஈவினிங் ஒரு 4:30 போனோம். ஆனால் எங்களுக்கு டோக்கன் கிடைச்சது என்னமோ 6 o'clock தான் கிடச்சிச்சு. உள்ளே எதுவும் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு இந்த கிளிப் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு 6 o'clock போனோம். ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு வந்துட்டோம். அன்னதானமே ஒரு 4 floor கிட்ட போடுறாங்க. நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டோம். ஒரு கூட்டு, ஒரு ஊறுகாய், சாதம், சாம்பார், ரசம், மோர் இதோட சாப்பாடு போடுறாங்க. 2 டோக்கன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் வந்து நம்ம சொன்னோம்ல இருமுடி கட்டணம் செலுத்தும் இடம், அந்த இடத்துல வந்து நமக்கு 2 டோக்கன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து உள்ள அனுமதி என்ட்ரி டிக்கெட் ஒன்று, இன்னொன்று வந்து சாப்பாடுக்காக ஒரு டிக்கெட்டு. சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நாங்கள் நல்லபடியாக எங்கள் சக்திகளோட மேல்மருவத்தூர் அம்மனை வணங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இடையில என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடியல, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும்னு போலீஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபோன்லாம் வெளியில் எடுக்க முடியல. நாங்கள் இந்த வழியாக தான் இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இந்த வழியாக தான் நாங்கள் இருமுடி செலுத்திட்டு அன்னதான கூடத்துலேருந்து வெளியில் வந்தோம். இது ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளேருந்து நடந்து வரணும் வெளியில். ஒரே கடைகள் தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா சாமி கும்பிட்டு ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு
வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லா சக்திகளோட போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.